நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I'll be there for you. I'll be there for you. இன்றைக்கி எல்லாம் அவளோட இவனோட ஷோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த இசை என்பது உங்களை பொறுத்தளவில் வெறும் சினிமா மியூசிக் தான் மியூசிக்னு நினச்சிட்ருக்கீங்க. அவ்வளோதான் நம்ம மியூசிக்கை சினிமாவில் போடுறது தான் மியூசிக்குன்னா என்ன? இல்லை கர்நாடக சங்கீதத்தோடு முடிஞ்சு போச்சா? கர்நாடக சங்கீதம் முடிஞ்சிருச்சா? இல்லை இந்துஸ்தானியோட முடிஞ்சு போச்சா? இல்லை வெஸ்டர்ன் கிளாசிக்கலோட முடிஞ்சு போச்சா? ஜாஸோட முடிஞ்சு போச்சா? ஃபோக் மியூசிக்கோட முடிஞ்சு போச்சா? உண்மையில் பார்க்க போனால் ஒரு காலகட்டத்திலையும் தோன்றின பெரியவர்கள் தங்களுடைய அறிவில் இறைவன் தனக்கு அளித்த அந்த அறிவின் அளவின்படி அவர்களுக்கு என்னென்ன தோன்றியதோ அதையெல்லாம் எழுதி வைத்துவிட்டு போனார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி தியாகராஜ சுவாமிகள் கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் இன்றைக்கி நமக்கு ரெஃபரன்ஸாக இருக்குது. ஒரு ராகத்தையோ அல்லது ஆலாபனையோ அல்லது அதை விசாரமாக பாடுறதோ அல்லது சாஸ்திர சம்பிரதாயங்களோட அதை இது பண்ணுறதோ அது நமக்கு ரெஃபரன்ஸ் ஆகிப்போச்சு. அதே போல் தியாகராஜ சுவாமி மட்டும் இல்லை, மற்ற எவ்வளவோ கம்போசர்ஸ் இங்கே கம்போஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சினிமா மியூசிக்கை நம்ம எந்த கணக்கில் வைக்கிறது? சினிமா மியூசிக்குங்கிறத என்ன கணக்கில் வைக்க முடியும்? ஆனால் உங்களுக்கெல்லாம் இது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. உங்களை மறக்கடிக்கிறதுக்கும் சரி, அல்லது நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் ஒரு குஷியான பாட்டு கேட்குறதுலையும் சரி, இதுலேயே இது பண்ணுறீங்க. ஆனால் மியூசிக்கிலே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, அங்கே பாலிட்டிக்ஸ் இல்லை. நாங்கள் 4 சுவத்துக்குள்ளே இருக்கலாம். என்னை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன், மற்றவங்கள பற்றி எனக்கு கவலையே கிடையாது. 4 சுவத்துக்குள்ளே நான் இருக்கலாம். என்னுடைய நாள் முழுக்க நான் வீட்டை விட ஸ்டுடியோவில் தான் அதிகமாக கழிஞ்சிருக்கு. ஸ்டுடியோவில் மியூசிஷியன்ஸோட சப்த சுரங்களுக்கு அமைகிற வார்த்தைகளோட இதில் தான் என்னுடைய வாழ்க்கையே முழுவதுமாக போயிருக்குது. என் வீட்டில் இருந்ததை விட நான் இங்கே அதிகமாக இருந்திருக்கிறேன். இங்கே இருந்தேன் என்று சொல்வதை விட இசையில் அதிகமாக இருந்திருக்கிறேன். அதே போல் என் முன்னால் பாடக்கூடிய டைரக்டர்களோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய கதாபாத்திரங்களோ ஒரு முறை சொல்லிவிட்டால் அந்த கதாபாத்திரங்களுக்கும் உள்ளே போய் இந்த கதாபாத்திரம் என்ன பாடினால் நல்லாயிருக்கும் சொல்லி இசையில் தான் நான் முழுக்க அது என்னை கொடுத்துருக்கேனே தவிர, அது இசையினுடைய பெருமையை தவிர என்னுடைய சாதனை என்று நான் சொல்லிக்கொள்ள முடியாது. இசை என்னை ஈர்த்து கொண்டது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா உங்களிடம் நல்ல பெயர் எடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். உங்களோடு நானும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அதை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். தமிழ் இசை நெஞ்சங்களுக்கும் எனது ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எனக்கு மட்டும் இல்லை, மியூசிக் லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட், ஒரு பிரதர்,
சிம்பிள், ஜெனுவன், ஜீனியஸ், ஃபென்டாஸ்டிக். இன்னும் சொல்லணுன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படி சொல்கிறது, யுவன் லைவ் இன் கான்சர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யுவன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா சென்னை தான் வந்து உங்களை வந்து பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க. சென்னை கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நல்ல விதமாக, இதுவே ஆக்சுவலாக லேட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக, இவ்வளோ பெருசாக இன்றைக்கி இவ்வளோ பேர் நீங்கள் அவருக்காக வந்திருக்கீங்கன்றதை வந்து யுவன் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவார். யுவன், சீக்கிரம் வாங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள காக்க வைக்காதீங்க. அவங்களாலையும் வெயிட் பண்ண முடியல, என்னாலையும் வெயிட் பண்ண முடியல. சீக்கிரம் வாங்க. So the countdown starts now. 5, 4, 3, 2, 1. You won. தூரத்தினால் பிரிந்திருந்தும் நினைவினில் சேர்ந்திருப்போம். தனிமையினை துரத்திவிட்டு இனிமையில் தாழ்ந்திருப்போம். சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் வழி துணை போலவே நான் இசையுடன் தோன்றுவேன். I'll be there for you. I'll be there for you. I'll be there for you.
பிரபஞ்ச ரகசியம் புரிந்ததே உன் சிறிய பிரிவில் தெரிந்ததே விபத்துக்கள் எனக்குள் நடக்கவே உன் நினைவுகள் தப்பிச் செல்ல வைக்குதே உண்மைகள் சொல்வதும் உணர்ச்சியை கொள்வதும் உயிர் வரை செல்வதும் நீதானே நீ தேட தேட ஏன் தொலைகிறாய் என் வழியில் மறுபடி கிடைக்கிறாய் நீரவில் வெயிலாயிருக்கிறாய் என் உயிரை இரவலாய் கேட்கிறாய் இதயச்சதுக்கம் நடுங்குதே உன் ஞாபகம் வந்த பின்பு அடங்குதே அலையில் ஒதுங்கும் கிளிஞ்சலாய் என் நிழலே என் நெஞ்சத்தை ஒதுக்குதே ஒரு கணம் சாகிறேன் மறுகணம் வாழ்கிறேன் இரண்டுக்கும் நடுவிலே நீதானே 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 சின்னாரம்பத்துள்ளே நீதானே 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 என்னாரம்பத்துள்ளே I'll be there for you. I'll be there for you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். What's up, Chennai? Welcome to Close Up Event Live in Concert powered by Rain. பின்னாடி கத்துறவங்க கேட்கலையே. No வேணும். Okay, That's what I want. I want to mention one thing. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எதனா நாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வரும்போது நம்ம ஊரில் இது மாதிரி ஒரு பெரிய கான்செர்ட் பண்ணோம் அப்படின்றத இவனுடைய நீண்ட நாள் ஆசை. இந்த ஆசையை நல்ல எனர்ஜியோட நீங்கள் தான் வந்து முடிச்சு வைக்கணும். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் நான் கூட போகிற சிங்கர் இவர் வந்தால் டெஃபினட்டாக நீங்களாம் ஆடுவீங்க. Let's hear for Shankar Mahadevan. Come on, Chennai! Are you ready? Let's go! I want to hear some noise. Come on, come on, come on. This side. All the people at the back, come on. Hey, hey, hey.
அதைவிடு கடமைகள் புதியது கரங்களை இணைத்திடு போன வழி மாறி போனாலே வாராது போவுந்தன் புது பாதை போராடிடு காலம் ஒரு நாடு உனக்காக மாறாது காலத்தை நீ மாற்றி கரையேறு முன்னேறு நிமிதிடு குறித்து செல் தொடங்குது உன் யுகம் நினைத்ததை நடத்திடு நினைப்புதான் உட்பலம் தடகளை உடத்திடு தாமதம் அதைவிடு கடமைகள் புதியது கடங்களை இணைத்தது Chennai, give me the rhythm! நேற்றுமில்லை நாளையில்லை இன்று மட்டும் என்று முண்டு மாற்றமெல்லாம் மாற்றமில்லை மாற வேண்டும் நீயும் இன்று ஓடி ஓடி கால்கள் ஓய்ந்து தேடி தேடி கண்கள் செய்து போவதேனோ வீரம் என்று பிறமதில்லை வீரனாக ஆவதுண்டு கோழை என்று எவனும் இல்லை கோபம் கொண்டால் கோழை இல்லை இங்க உன் வாழ்வு உன் கையில் உன் வேகம் உன் நெஞ்சில் இங்கே உன் ஆண்மைக்கு இப்போதுதான் சோதனை தானனா 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 Thank you very much. Thank you. Check. Yeah. தாக்குதே கண் பூக்குதே பூ பூத்ததே பூத்ததை தான் பார்த்ததே பூங்காத்ததை கை கோத்ததே கோத்ததை பூ ஏத்ததே தன் வார்த்தையில் தேன் பார்த்ததே வார்த்தையில் நான் பார்வையில் தான் வாய்க்கலாம் ஓர் வாழ்க்கையே யாரோடு யாரென்று யார்தான் சொல்வாரோ தாக்குதே கண் பூக்குதே பூ பூத்ததே பூத்ததை தான் பார்த்ததே பூங்காத்ததை கை கோத்ததே கடலின் ஓரத்தில் வெயில் தாழ்ந்த நேரம் பார்த்து நேசம் போட்டு பேசுதே ஏதோ ஏதோ தான் தாக்குதே கண் பூக்குதே பூ பூக்குதே பூத்ததை தான் பார்த்ததே பூங்காத்ததை கை கோத்ததே shopping
பின்னாடி யாரும் கத்தவில்லையே, விசில் சத்தம் கேட்கலாம். அதே சூப்பர். ஒன் மோர் டைம் பண்ணுங்க பார்க்கலாம். Thank you. Amir to come to the stage. என்னப்பா சத்தமே காணோம், என்னது நீங்கள் முதல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது உங்கள் ரைட் ஹேண்ட் மாதிரி யுவன் அப்படின்ட்டு இன்னைக்கு இஸ் டூயிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஷோ லைவ் அண்ட் கான்செர்ட். ரைட் ஹேண்ட் சொல்ல முடியாது, இல்லை இல்லை இல்லை, அது சும்மா விதை, என்னுடைய கம்பெனிக்கு விதை. என்னுடைய கம்பெனி டீம் ஒர்க் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதில் 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் மௌனம் பேசியதை முடிச்சுட்டு செகண்ட் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது யுவன் கிட்ட தான் முதல்ல சொல்கிறேன், நான் இந்த மாதிரி நான் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். யுவன் சொல்கிறாரு, அவசரப்படாதீங்க, நான் வேணால் உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை யுவன், இது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து வேறு யார்ட்டையும் போய் எதுவும் சொல்ல முடியாது, இந்த ஸ்கிரிப்டை யாரும் படம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வேல்யூபிள் ஹீரோ வேணும்னு கேட்பாங்க அப்படின்னு. சரி நீங்கள் ஸ்கிரிப்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸ்கிரிப்டு சொன்னேன் நான், கதை சொன்ன உடனே இல்லை நீங்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. யுவன் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இந்த படத்துக்கு என்ன சம்பளமோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, ஆனால் முதல்ல கேட்காதீங்க, படம் முடித்ததுக்கப்புறம் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஜி நான் ஆரம்பிங்க ஜி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அன்றைக்கி இருந்த அமௌண்ட் ஒரு 1 லட்ச ரூபா தான் இருக்கும். அதை கொண்டு போய் கொடுத்து யுவன் கிட்ட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கொண்டு போய் கொடுக்குறேன். வச்சுக்குங்க ஜி, அப்புறம் ஆரம்பிக்கலாம் வாங்க. சான்ஸே இல்லை. யுவன் கிரேட். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகாக மனசார நீங்கள் பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஏ டண்டக்கா டண்டக்கா, அது ஆக்சுவலி இவர் தான் பாடினாரு அந்த சாங்ல. சரிகம பதனி சொல்லி தரேன் ஒரு வாட்டி, சரியா கேட்டுட்டு பாடுவியா ஏ பாட்டி, அந்த பாட்டுல வந்து இவர் வந்து ஒரு பாடினாரு. கூப்பிட்டு யுவன் உள்ள நீங்கள் போங்க, அந்த ரூம்குள்ளே போய் நான் சொல்கிறத பாடுங்கன்னாரு. யுவன் காமெடி பண்ணல என்னை வச்சு அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் போய் பாடுங்களேன் அப்படின்னாரு. அதுவும் போன உடனே அங்கே அந்த டாக் பேக் அமைக்கி ஏ டண்டக்கா டண்டக்கா ஏ டண்டக்கா டண்டக்கா, சரி ஓகே ரெக்கார்ட் ஆயிடுச்சு வந்துருங்க அப்படின்னாரு. யுவன் என்ன விளாட்றீங்களான்னு, இந்த இடத்துக்கு இந்த வாய்ஸை தவிர வேறு யாரும் கரெக்டாக பொறுத்தோம். இல்லை உண்மையிலே இட் வாஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப நல்லா பண்ணார், நல்ல லிரிக்ஸ் சார் அது. ரொம்ப கஷ்டமான. Give a big hand to Amir. Amir. சார், எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு மியூசிக் ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ராஜா சாருடைய ஃபேமிலியாக தான் இருக்கும். சான்ஸே கிடையாது. ஒரு 3 தலைமுறையாக அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். இது வந்து இன்னும் தொடரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு யுவன் பையன் இதே மாதிரி வந்துட்டு வாச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, அது இறைவனுடைய அருள். இறைவன் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்தது. என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். I'll be there for you. I'll be there for you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். what's up Chennai? Woo! We welcome now Muthukumar, our actor Jiva, on stage please. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. வெரி தேங்க்ஸ். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் நீங்கள் வருவீங்க.
பிகாஸ் ட்விட்டரில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நான் ஷூட்டிங்கில் இருப்பேன், எனக்கு டவுட், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. சர்ப்ரைஸாக வந்துட்டாரு. எனிதிங் ஃபார் யூ யுவன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். யுவன் கோட்லாம் போட்டிருக்காரு. கோட்டு போட்டதே கோட்டுற மாதிரி தான் நினைக்கிறேன். யுவனுக்கு ஒரு கோட்டு சொல்ல மச்சி. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு யுவன், நான் சொல்லியிருந்தேன், யுவனுக்கு வந்து ஒரு பெரிய க்ரௌடு, ரொம்ப பெரிய ஒரு ஜனம் இருக்கும். இந்த YMCA பத்தாது, மெரினா பீச்சில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலே அதை நினைக்கும் போது இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யுவன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் என்னோட இந்த சினிமா பயணத்தில். ஏன்னா எனக்கு ராம்ங்கிற படம் வந்து இந்த ஆர்ஆர்ஐ ராரோங்கிற சாங் வந்து உண்மையிலே வீட்டில் இருக்கிற எல்லா தாய்மார்கள் வந்து ஒரு மரியாதை வந்தது என் மேலே. ஸோ அதுக்கு வந்து நான் அது யுவனுக்கு தான் நன்றியை தெரிவிக்கணும். நான் ஒர்க் பண்ண எல்லா 3 படங்களும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஜானர்ஸில் இருந்த படம். யுவன் கூட ஒர்க் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு படம்னு சொல்லணும். ராம், கற்றது தமிழ், சிவா மனசில் சக்தி, 3மே ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். அதுலேயும் குறிப்பாக சிவா மனசில் சக்தியில் வந்த ரொம்ப ஃபேமஸான சாங் ஒரு கல் ஒரு கண்ணாடி. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எங்கே நான் யுவனை பார்த்தாலும் நான் நன்றி சொல்லுவேன். என்னன்னா கற்ற தமிழில் பறவை எங்கி போகிறாங்கிற பாடலை இளையராஜா சார் வந்து பாடி கொடுத்தாரு. அதுக்கு வந்து நான் உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸிங், பெரிய ஒரு கொடுப்பனன்னு சொல்லணும். அதுக்கு மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக, இந்த விழா மூலமாக நான் யுவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த சாங் உண்மையிலே ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உங்கள் சாரும் இருக்கார், அவரும் பேசுவார். வணக்கம். ஜீவா சொன்னார் அடுத்த கச்சேரி மெரினா பீச்சில் தான் போடணும், இல்லை மெட்ராஸ் முழுக்க பந்தால் போட்டு போடணும். அந்த அளவுக்கு வந்து யுவன் சார் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்க தமிழர்களுடைய இதயத்தில் இருக்கார். ஒரு கல் ஒரு கண்ணாடி, உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள், பேசாமல் பேசிக்கொண்டால் இவனோட இசை. வந்து எல்லா பாடல்களும் திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அடடா மடடா அடமடடா, இவனோட காட்டில் இசை மடடா. இசை மகன் இனிப்பவன், இசை மகன் இனிப்பவன், ரசிகர்கள் இதயத்தில் இருப்பவன், ஒவ்வொரு தசையிலும் அசையிலும் இசையுடன் வசிப்பவன் நம் யுவன். அவரோட கொடி இன்னைக்கு உயரத்தில் பறந்துட்டு இருக்கு. அவரு எனக்கு பிடிச்சதே அவருடைய தன்னம்பிக்கை தான். நம்ம மனசில் சில நேரங்களில் சோர்ந்து போயிருந்தாலும், எதுக்கு சார் கவலைப்படுறீங்க, கொஞ்சம் சரிங்க சார்னு வர ரொம்ப கூலாக, எந்த டென்ஷன் இருந்தாலும் ரொம்ப கூலாக எடுத்துப்பார். ஒரு ஜென் கவிதை ஒன்று இருக்குது. ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையில் அமரும்போது, ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையில் அமரும்போது அந்த கிளை எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விடும் என்கிற பயத்தில் அமர்வதில்லை. ஏனென்றால் அது நம்புவது அந்த கிளையை அல்ல, தன் சிறகுகளை. அதே போலவே ஒரு நிறைய தன்னம்பிக்கை சிறகுகளை கொண்டவர் நண்பர் யுவன். இசைவானில் இன்னைக்கு பறந்துட்டுருக்காரு. இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி மட்டும் இல்லை, இந்த வருஷம் யுவன் சாரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் மிக கொண்டாடமான வருஷம். பல கல் பல கண்ணாடி வச்சுருக்கோம் நாங்கள். எல்லா வரிசையாக எல்லா பாடல்களும் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இதே மாதிரி நிறைய கச்சேரிகள், நிறைய ரசிகர்களை சந்திச்சுட்டே இருங்க. உலகமெல்லாம் உனதல்லவா, உன் இதயம் மட்டும் ரசிகர்களாக எங்களுடைய அல்லவா. சிரிக்கின்ற போதிலும் நாங்கள் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே நீ இசையுடன் தோன்றிடு. We will be there with you. நன்றி, வணக்கம். ரொம்ப டச்சிங்காக பேசுனீங்க சார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக டச் பண்ணிட்டு தான் சார் பேசுனேன். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, தி நெக்ஸ்ட் சாங் a ஸ்பெஷல் சாங். ஏன்னா வந்து தி சாங் மிர்ச்சி லிஸ்னர்ஸ் சாய்ஸ், அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாடம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ரேடியோ மிர்ச்சி. ஏன்னா எனக்கு டெஃபினட்டாக சம்பளம் வச்சு இந்த மாதம். தேங்க்யூ.
ஒரு கண் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல் கண்கள் ரெண்டில் காதல் வந்தா கண்ணீர் மட்டும் துணையாகுமே ஒரு கண் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல் திமிருக்கு மறுப்பே நீதானே தினம் தினம் முன்னால் இருந்தேனே மறந்திட மட்டும் மறந்தேனே நீ என புரியும் மடினானே திரும்பவும் துணிந்தேனே தெரிந்தே சுகமாய் அறிந்தேனே கடும் விஷத்தினை எடுத்து குடித்தாலும் அடி கொஞ்ச நேரம் கழித்து உயிர் போகும் இந்த காதலில உடனே உயிர் போகும் காதல் என்றால் பெண்ணே சித்திரவதை ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல் Yeah. Come on, Chennai! உன்முக பார்த்தே நான் எழுவேன் குரல் கேட்டால் நான் அறிவேன் உன்னுடனே நான் வருவேன் புன்னகை செய்தால் உயிர் வாழ்வேன் புறக்கணிக்கால் நான் என்னாவேன் பெண்ணே எங்கே நான் போவேன் உன்னுதட்டுக்குள் இருக்கும் ஒரு வார்த்தை அதை சொல்லிவிட்டால் தொடங்கும் என் வாழ்க்கை காதல் என்ற பெண் சித்திரவதை தானே புலலாலே ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல் பாடுங்கப்பா உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல் கண்கள் ரெண்டில் காதல் வந்தால் கண்ணீர் மட்டும் துணையாகுமே ஒரு கல் உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் ஒரு சொல் சில மௌனங்கள்
ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய், ஒரு மேகத்தை போல என் தேகத்தை மாற்றி வைத்தாய். இறகை போல தூரத்தில் தூரத்தில் வேகத்தில் வானத்தில் செல்லுகின்றேன். நிலவை போலை பார்க்கின்ற போதெல்லாம் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன். நீ எனது உயிராக நான் உனது உயிராக ஓர் உறவு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம். நீ காணும் கனவெல்லாம் நான் காணும் கனவாக நாம் சேர்ந்து ஒன்றாக பார்த்திட வேண்டும். உயிரே அறிவுனாலே உள்ளுக்குள் என்னென்னவோ ஆகும். I'll be there for you. I'll be there for you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இங்கே வராததுனால நான் வந்து அவர் பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவரை மாதிரியே பாடலான்னு கூட நினைக்கிறேன். Yeah. லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வராதா காதல் வராதா என் மேல் உனக்கு காதல் வராதா காதல் வராதா காதல் வராதா என் மேல் உனக்கு காதல் வராதா. காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னதானே நினைச்சு வாழுறேன். கண்கள் மூடி இரவு தூங்கும் போது ஏன் பெட்ரூம் ஃபேனோ கீழே வந்து என்ன எழுப்புதே ஒன்ன நினைக்க சொல்லுது. லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு லூசு wicked wicked boy. Oh yeah, come on, yeah, oh yeah yeah. இது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் சிம்பு அவருக்காக பாடணும்னு நினச்சி பாடின பாட்டு. லிரிக்ஸ் கூட எனக்கு தெரியல, அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே பாடிட்டேன். எனக்கு புரியல. நம்ம ஃப்ரெண்டு எல்லாருடைய ஃப்ரெண்டு ஜாயின் பண்ண போறாரு. அதே பாட்டை திரும்பி பாட போறாரு. ஆமா, ஐ திங்க் இது ஆல்மோஸ்ட் ஹியர்.
என்ன சார் இது? இங்கே கூடியுள்ள இசைப்பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கும் எனது ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையில் ஃபோன் பண்ணி வரலன்னு சொன்னார். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக கோல்டு கொஞ்சம் இருக்குது, பாட முடியுமான்னு தெரியல, அதனால தான் வரலன்னு சொன்னேன். பட் அவர் கண்டிப்பாக பாடணும்ல. இங்கே வந்துட்டு எப்படி பாடாமல் போகிறது? என்ன நடக்குது? கண்டிப்பாக யுவன் சாருக்காக உங்கள் எல்லாருக்காகவும் இந்த பாட்டு. Put your hands up, boy! Chennai! யுவன் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி யுவன் வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் கான்சர்ட் பண்ணுறாரு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சென்னையில் பண்ணுங்க சார், ஏன் சென்னையில் பண்ணலன்னு. கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யுவன் சிம்பு காம்பினேஷனில் வர சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆகுதுன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப பெருமையாக இருக்குது அதை கேட்கும்போது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யுவன் வந்து இப்போ சூப்பர் மியூசிக் டைரக்டர், நல்லா பாடுவார், மற்ற விஷயங்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் யுவன் இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனிதர் யுவன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு விதத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, பண்ணுற சாங்ஸ் வந்து நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கூட நிறைய வாட்டி மாற்றி கொடுத்துருக்காரு. அவரை நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரியும் கேட்டுக்கிறேங்க. ப்ளீஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐம் வெரி ஹாப்பி தட் யூ கம். நான் ஃபஸ்ட்டு சென்னையில் கான்சர்ட் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்து பாடணுன்னு நான் ஃபோன் கூட பண்ணல, ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஓகே சார்னாரு. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் என்ன வார்த்தையால் சொல்ல முடியாது சார். நான் சொல்கிறேன் சார், உண்மையிலேயே சிம்பு யங் சூப்பர் ஸ்டார், லைக் சிம்பு லைக் யுவன் வெரி மச். ஏன்னா நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், நிறைய ரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கேன், அது உண்மை. ஆக்சுவலாக இந்த சிவா வந்து காதல் வளத்தன் பாட்டு வந்து நாங்கள் ஃபாரினில் போய் அந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது
காதல் வளர்த்தன்ற வார்த்தைக்கு பதிலாக அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், ஏதாவது ஒரு பெக்குலராக ஒரு வேர்டு வேணும் அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப சீரியஸாக போய் என்ன மாதிரி ஒரு பொண்ணை எப்படி இது பண்ணுறது, எப்படி அவனோட லவ் இது அது அப்படின்னு யோசிக்கும் போது இவர் உள்ளே வந்தார். சார் ஏதாவது கொஞ்சம் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சார், ஒரு லவ் பொண்ணு அப்படி பொண்ணு அப்படின்னு சொல்லி மொக்கன்னு கூப்பிடலாம் சார், அப்புறம் ஃபிகர் கூப்பிடலாம் சார், இப்படிலாம் வந்து சம்மந்தமே இல்லாமல். இல்லை நல்ல பாட்டாக வர வேண்டியது என்னால் ரொம்ப டேமேஜாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்யூ போதும் அப்படின்ட்டாங்க. சார் நீங்கள் லிரிக்ஸ் லவ் சாங் லிரிக் என்ன கேட்டதே தப்பு முதல்ல. அதுவும் நான் தேவதை வானம் அப்படின்னு 4-5 இதெல்லாம் சொன்னேன், தயவு செய்து போதும் அப்படின்ட்டாரு. அண்ட் சார் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையனுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தில் வந்து ஒரு நல்ல கம்பெனி, அவங்க மாமனார் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ண உடனேயே இனிமேல் என் மாப்பிள்ளைக்கு லைஃப் பூரா ஃபோனே பண்ணக்கூடாதுன்ற ஒரு டிசிஷன் வந்துடுறாரு. எங்கே இருந்து எவன்டி உன்னை பெத்தான் கையில் கிடச்சான் செத்தான்ற அற்புதமான கலை தத்துவம் உள்ள இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க சார்? ஏன்னா எல்லா ஃபாதர் லாஸும் மாமனாரும் அரக்கணம் சைடில் 2 ஏக்கர் வாங்கி எல்லாரும் கும்பலாக ஒன்றா இருக்காங்களாம். ஸோ எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் சார்? ஆக்சுவலாக நம்பிக்கையோடு தான் அந்த லிரிக் எழுதினேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் உன்னை பெத்தான் ஒரு தாய் தான் வந்து இது என்ன சொல்கிறது இது கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பாட்டுக்கு வந்து எவன்டி உன்னை பெத்தானா நல்லாயிருக்கும்னு சொல்லி அதையும் மாற்றி எழுதினேன். பட் ஆடியன்ஸ் மக்களோட ஆதரவில் பாட்டு கிரியேட் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. வி ஆல் ப்ரே தட் ஹில் கெட் அ வண்டர்ஃபுல் ஃபாதர்-in-law. தேங்க்யூ ஸோ மச். Like you very much. Okay. Oh baby, I feel like flying up in the air. When I look at you looking at me like you wanna make love to me there. Check. 1 2 3. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம், தேடி பார்க்கிற கண்டபடி நானும் பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து என்ன காணோம், தேடி பார்க்கிற கண்டபடி நானும். சத்தியமா எனக்கு நீ வேணா, கண்டிப்பா எனக்கு நான் வேணும். சத்தியமா எனக்கு நீ வேணா, கண்டிப்பா எனக்கு நான் வேணும். உன்னை என்ன கண்டுபிடிச்சு கூட இல்ல ரொம்ப சிம்பிள், உன்னை எனக்கு கூட இல்ல தயவு செஞ்சு ஒரு கண்ணெடுத்து என்ன சுட. எவடி ஒன்ன பெத்தா 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 கையில கடிச்சா செத்தா 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 பெத்தா 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 கையில கடிச்சா செத்தா செத்தா செத்தா. Yeah, move your body. Facebook status நீதான், என் Twitter tweeting நீதான், என் Skype call நீதான், என் BBM நீதான், என் FaceTime நீதான், என் iPhone iPad எல்லாமே நீதான், என் iTunes playlist நீதான், அது love song நீதான், அது play ஆகுற speaker நீதான், என் அப்பாவும் நீதான், என் அம்மாவும் நீதான், என் சொத்து சோகம் எல்லாமே நீதான், என் கடவுளும் நீதான், என் உயிரும் நீதான், எனக்கு எல்லாமே நீதான் 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 நீதான். Move your body. Yeah. Move your body. எவண்டி ஒன்ன பெத்தாம் 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 கையில கடிச்சா செத்தாம் 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 செத்தாம். எவண்டி ஒன்ன பெத்தாம் 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 அவன் கையில கடிச்சா செத்தாம் செத்தாம் செத்தாம். I'll be there for you
யுவன் சங்கர் ராஜா கச்சேரினா சென்னை 28 இல்லாமல் எப்படி? எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு படம். அந்த படத்தில் நடித்த அஜய், விஜய், இந்த படத்தில் நடிக்க வேண்டிய வைபவ், அரவிந்த், ரேம்ஜி, இந்த பாட்டை கோரியோகிராஃப் பண்ண கல்யாண் மாஸ்டர், சிவா. இந்த படத்தில் நீ நடிச்சவா? தெரியாமல் இது என்ன கொடுமை இது. வா வா. இந்த பாட்டுக்கு அவர் ஆடியே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே அங்கீகாரம் கொடுத்த சென்னை 28 இந்த படத்துக்கு உண்மையிலே எல்லாருக்கிட்டையும் சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு பைசா வாங்கிக்கல, ஃப்ரீயாக வந்து எனக்காக எங்களுக்காக இசையமைச்சார். அவருக்காக கண்டிப்பாக நீங்கள் கைதட்டியே ஆகணும். அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து கண்டிப்பாக மங்காத்தால ஒரு பெரிய ட்வீட்டே வச்சுருக்காரு. கல்யாண் மாஸ்டர் ஆல்ரெடி 2 சாங் உங்களுக்கு பண்ணிட்டாரு மங்காத்தால, தலை ஓப்பனிங் சாங்லேருந்து எல்லாமே. ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட அடுத்த கட்டம் மங்காத்தா அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்த சாங் சார். இதில் ஆனியா ஆகணுமா? கூட பாடுறதுக்கு வந்து இந்த பாட்டை பாடிய சிங்கர்ஸ் கூப்பிடணும். ஹரிச்சரண், ராகுல், அவர் இன்னொரு சிங்கர் கொஞ்சம் லேட்டாக வரட்டும், கார்த்திக். கொஞ்சம் லேட்டாக வா கார்த்திக், ஓ மைக் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்கிட்ட இன்னொரு மைக் நான் பண்ணிட்டேன் சார். அது கார்த்திக் லைன் வந்து நீ பாடு. ஐயோ ரெடி சார், ஸ்டார்ட் தி மியூசிக். எல்லாருமே ஸ்டெப் போடணும்ப்பா. எல்லாம் ஃபுல்லா ஏந்துருங்க, பின்னாடி ஏந்துருங்க ஃபுல்லா. வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெடுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா, வசதியை தேடுங்கடா. ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. வெற்றிகள் குமியுமடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, வாசிங்கடா. சார் ஒரு முக்கியமான மென்ஷன் சொல்லலாம். நம்ம எல்லாருமே இங்கே இருந்ததுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் யுவன் சங்கர் ராஜா. ஒன்ஸ் அகேன் வி ஹேவ் டு சே திஸ். ஏன்னா சென்னை 28ல் யுவனுக்காக மட்டும்தான் அந்த ஆடியோ ரைட்ஸும் சரி, படமும் சரி. யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான் அந்த படத்தோட ஹீரோ, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மூஞ்சிங்களுக்கும் எனக்குக்காக கிடையாது. அது யுவன் சங்கர் ராஜாவோட சார். அது டிவியில் கட் பண்ணுங்க. ஓகே, அது டிவியில் வரல. ஓகே, கண்டிப்பாக நிஜமாக ரொம்ப பெரிய விஷயம். அதாவது வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு இப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கை வந்து கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு பெரிய ஃபாதர், அதாவது வந்து அதே கரியரில் இருக்கிற ஒரு சன் வந்து எந்த விஷயம் பண்ணாலுமே அவங்க அப்பாவோட கம்பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸ், அதோட கடவுளோட பிளெஸிங்ஸ் தான் காரணம். இந்த டைமில் we like to introduce ஆமாம், கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லி ஆகணும். one of our இப்போ உங்களுக்கெல்லாம் யுவன் சங்கர் ராஜா தெரியறதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா சார், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
பட் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டராக தெரிஞ்சதுக்கு காரணம் அவரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள். வணக்கம். அது ரொம்ப ஒரு அற்புதமான சம்பவம், லைஃப்பில் மறக்கவே முடியாது. அரவிந்தன் படத்துக்காக இசைஞானி இளையராஜா அவர்களை போய் பார்த்து டேட் கேட்கணும்னு சொல்லி அவர் வீட்டில் போய் வெயிட் பண்ணிருந்தேன். அப்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி யுவன் எப்படி இருப்பார், இப்போவே சின்ன பையன், அப்போ எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அந்த சைஸில் ஒருத்தர் ஓடி வந்தார், விளையாண்டுட்டு விறுவிறுக்க வந்து, ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குமா? எங்கே சுற்றிட்டு வரீங்கன்னு? ஒன்றில் சும்மா தான் இருக்கேன். ஏன் சும்மா இருக்கீங்கன்னு? ஒரு படம் மியூசிக் கொடுங்க, நான் வேலை செய்கிறேன், சும்மா இருக்க மாட்டேன்லன்னு கேட்டார். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்திருக்கிற இந்த படத்தையும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் விளையாட்டாக கேட்கல, சீரியஸாக கேட்குறேன்னாரு. நானும் விளையாட்டாக சொல்ல சீரியஸாக சொல்கிறேன்னு சொன்னேன். சரி நீங்கள் அப்பட பேசிங்கன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டார் அவர். கொஞ்சம் பொறுத்து ராஜா சார் வந்தாங்க. வந்து என்னன்னு கேட்டார். இல்லை ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி அரவிந்தன் படம் சார் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லிவிட்டு, இல்லை யுவன் மியூசிக் பண்ண சொல்லலான்னு இருக்கிறேன் சார், எனக்கு கொஞ்சம் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சிரிச்சுட்டு என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். யுவனுடைய ஒவ்வொரு வெற்றியும் அவன் வளர்ச்சியும் பார்க்கும்போதெல்லாம் அந்த தீர்க்க தரிசனத்தோட அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு எப்போ எதிரொலிச்சுட்டே இருக்கும். நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, அவனுக்கு எவ்வளோ மியூசிக் தெரியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் யுவனை மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற பெருமை உனக்கு காலமெல்லாம் இருக்கும்னு சொன்னார். நிச்சயமாக இந்த 25 வருட வாழ்க்கையில் என்னுடைய மிகப்பெரிய சினிமாவில் நான் சம்பாதித்த சொத்து என்பதை நான் யுவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற பேர், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும், கூட இருந்து ஆசீர்வதித்த அம்மா திருமதி இளையராஜா அவர்களுக்கும் என் வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ஓகே गाइस, थैंक यू so much. ஓகே, நான் அனௌன்ஸ் பண்ணறேன். அடுத்த பாட்டு சொல்லிட்டு வா வா வா. வேலை இருக்குடா டேய் அப்பா. வா, அதுக்கு முன்னாடி வர சொல்றாங்க. நான் முடிச்சு வந்துறேன். ஒரு நிமிஷம் இருங்க. உன்னை கூப்பிடுறாங்க, பேச வேணாம். நான் வர மாட்டேன் சார். வந்தமா? திட்றாங்கடா, வாடா. போயிட்டு வந்துறேன். I'll be there for you. I'll be there for you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். What's up, Chennai? Woo! இதை தொடர்ந்து அவன், இவன், எவன், யுவன், ஆர்யா, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். இங்கே வந்திருக்கும் யுவனோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். இவனை பற்றி நான் சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், நண்பேண்டா. அது நான் படத்தில் யூஸ் பண்ணதுனால நான் சொல்லலை. உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு பெரிய நண்பர் அவர். வந்து என்னோட முதல் படம் அறிந்தும் அறியாமலேருந்து இப்போது பண்ணிகிட்ருக்க அவன் இவன், அடுத்த பண்ண படம் வேட்டை, எல்லாத்துக்குமே அவர் தான் மியூசிக் டைரக்டர். நான் ஒரு 10 படம் பண்ணேன்னா அது 6 படம் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். அந்த ஐ திங்க் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எப்போவுமே யுவன் மியூசிக்கில் வந்து நான் படம் பண்ணுறேன்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஆர்யா அப்படின்னு தெரியறதுக்கு முதல் காரணமே வந்து யுவன் சங்கர் ராஜா தான். தீப்பிடிக்க சாங், அந்த நான் எப்போவுமே யுவன்கிட்ட சொல்லுவேன், அந்த நன்றி நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். யுவன் அந்த சாங் வச்சு தான் என்னை வந்து ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஃபுல் தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து படம் ரிலீஸ் ஆனப்புறம் நான் பப்ளிக்கில் போகும்போது என்னை யாருமே வந்து ஆர்யான்னு கூப்பிடவே இல்லை. தீப்பிடிக்க படத்தில் வருவேன், பாட்டில் வருவான், அந்த பையன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து இட்ஸ் கிவன் எ லைஃப் ஃபார் மீ அந்த பாட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவனை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அவரை வந்து ஒரு கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக நான் பார்க்குறேன். எப்போவுமே சிரிக்கவே மாட்டாருங்க, உண்மைங்க. அது ரொம்ப பயங்கரமான ஜோக் அடித்தா கூட எல்லாரும் உழுந்து சிரிச்சிட்டு இருப்போம். இவன் வந்து அவ்வளோதான் பண்ணுவார். பாஸ் படம் வந்து அவருக்கு டபுள் பாசிட்டிவ் போட்டு காமிச்ச உடனே நானும் டைரக்டரும் அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு அவர் சிரிக்கிறாரா இல்லையான்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது, சிரிக்கவே இல்லை. இப்போ நான் வந்து டைரக்டர் ராஜேஷ் தான் மச்சான் அவர் சிரிக்கவே இல்லையடா, என்னடா காமெடி மொக்க காமெடியா நம்மளுது அப்படின்னு கேட்டேன். இல்லை மச்சான் செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு காமெடி சூப்பராக கண்டிப்பாக சிரிப்பார் அப்படின்னாரு. சரி செகண்ட் ஹாஃபும் பார்த்தாரு, சிரிக்கவே இல்லை, அப்படியே வெளியே வந்துட்டார். ஃபுல் டென்ஷன். என்ன சந்தானத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா, எதாவது லைவாக காமெடி எதாவது பண்ணி விட்டால் சிரிப்பாரா, ஒன்றும் புரியல எங்களுக்கு. பார்த்துட்டு அவர் வந்து சொன்ன ஒரே விஷயம் ஒன்று தான்,
ராஜேஷ், நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் மாதிரியே இந்த படம் காமெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அப்படின்னு என்னது ட்ரை பண்ணியிருக்கோமா? தேங்க்யூ சார். ஓகே சார். உடனே அவர் ராஜேஷ்க்கு ஒன்றும் புரியல. சார் நீங்கள் எப்படியாவது ஒரு 5 நாளில் மியூசிக் போட்டு ஆர்ஆர் போட்டு கொடுத்துருங்க சார், நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஐ வில் டூ மை பெஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். இன்றைக்கி ஆனால் அவர் ஸ்டேஜில் முழுசாக சிரிச்சிட்டே இருந்தார். உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாரும் வேணால் கேட்டு பார்க்கலாம், நிறைய டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம், அவர் ரொம்ப சிரிக்கிறது கிடையாது. பட் டுடே ஹி வாஸ் ஸோ ஹாப்பி, சிரிச்சிட்டே இருந்தார். அது காரணம் வந்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம், அதுவும் வந்து சென்னையில் வந்து ஒரு லைவ் கான்சர்ட் வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நம்ம அப்ராட்லலாம் பார்க்குறோம், அப்படியே ராக் ஸ்டைலில் ராக் ஸ்டார் அப்படியே ரேப் ஸ்டைல் இப்படிலாம் பண்ணுவாங்க. உனக்கு கொடுத்துறேன். அட்ஜஸ்ட் பண்ண சார். ஸோ ஐ திங்க் இது வந்து இட்ஸ் அப் டு த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஐ திங்க் வி ஷுட் ரியலி கங்க்ராச்சுலேட் விஜய் டிவி அண்ட் த ஸ்பான்சர்ஸ் ஃபார் டூயிங் இட். அண்ட் யுவன், ஐ திங்க் யூ ஆர் எ ராக் ஸ்டார். அதுக்கான ஒரு அடையாளம், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ see it. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கான்சர்ட்னு நாங்கள் வந்து காட்ட போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் see it. காட்டிடலாமா? ஓகே, once again give a big hand to Harya. Thank you. Where is Yuvan? அங்கே பார். இங்கே. அங்கே. இங்கே. அங்கே. இங்கே. அங்கே. இங்கே. கருதேனே உன் மூச்சு காற்று பட்டதும் அநியாய காதல் வந்தது, அடங்காத ஆசை தந்தது, எனக்குள்ளே ஏதோ மின்னல் போலே தொட்டு சென்றதே. கண்ணோரம் காதல் வந்தா கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். வந்து நீ நிற்பதும் கூட விட்டு நான் செல்வதும் தொடருதே தொடருதே நாடகம். பாதி மட்டுமே சொல்வதும் மீதி நெஞ்சிலே என்பதும் புரியுதே புரியுதே காரணம். நேரங்கள் தீருதே வேகங்கள் கூடுதே, பூவே உன் கண்ணுக்குள்ளே பூமி பந்து சுத்துதே. கண்ணோரம் காதல் வந்தா கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவை
என்னானதோ ஏதானதோ இல்லாமல் போச்சே தூக்கமும் கண்ணே உன்னை காணாமல் நான் இல்லை. ஓ என் மீதிலே வாசனை எப்போதும் வீச பார்க்கிறேன். அன்பே உன்னை சேராமல் வாழ்வில்லை. ஓ நீ என்னை காண்பதே வானவில் போன்றதே. தூரத்தில் உன்னை கண்டால் தூரல் நெஞ்சில் சிந்துதே. Please give a big hand to Yuvan once again. ஏன்னா பறந்து வந்து பாடி டான்ஸ்லாம் ஆடினாரு. யுவன் எப்படி இருந்தது? மேலே எங்களுக்கே பயமா இருந்தது. இசையில பறக்கிறேன் சார். யுவன் எனக்கு தெரியும் யூ வாண்ட் டு டு a live concert in Chennai. அது வந்து ஒரு ராக்கிங் கான்சர்ட்டாக இருக்கணும்ட்டு. I hope you guys are really enjoying this. Thank you so much. பின்னாடி கேட்கலையா? என்ன இது இங்கே மட்டும் தான் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் டெஃபினட்டாகவே கத்த போகிறீங்க. அது மாதிரி நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, நானும் சர்ப்ரைஸை ஒவ்வொருத்தரையும் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு லெஜெண்ட் ஒரு பாட்டு பாடணும்னு வெயிட் பண்ணுறாரு. I'll be there for you. I'll be there for you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். What's up, Chennai? Woo! இப்போ இதுக்கு அடுத்தது ஒருத்தர் வந்து விஷ் பண்ண போறாரு. இவரை பற்றி நம்ம வந்து நிறைய பேசவே முடியாது. ஏன்னா இவர் ஒரு வாட்டி சொன்னா சும்மா YMCA அதிரதில்லை. Of course, superstar ரஜினிகாந்த். புகழ் இவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அலைந்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் இவரின் ஆட்டோகிராஃபுக்காக தவம் இருக்கிறது. கனவு நாற்காலிகள் இவர் வந்து அமர்வதற்கு காத்திருக்கின்றது. இந்த நட்சத்திரத்திற்கு மேல் வானமே கிடையாது. இவரை போல் ஒரு நடிகை தோன்றவும் முடியாது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர் இளையராஜா சாமிகள் அவருடைய பையன் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். அவர் கூட வந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இன்னும் எனக்கு
கிடைக்கல. அருமையான பையன். சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைம் மியூசிக் லைவ் பர்ஃபார்மன்ஸ் விஜய் டிவி அரேஞ்ச் பண்ணி அது பண்ணியிருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விழான்னே சொல்லலாம். இது வந்து மிகப்பெரிய வெற்றியடைய யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷன் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது. மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும். அத்தனை கண்ட பின்னும் பூமி எங்கு பூ பூக்கும். கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஒரு வாசல் தேடிய விளையாட்டு. கண் திறந்து பார்த்தால் பல கூத்து. கண் மூடிக்கொண்டால் அது எனக்கு இது உனக்கு எங்கள் போடும் தனி கணக்கு. அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு. உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை படைத்தவனே
பலியான உயிர்கள் எங்கே? உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம். நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம். பல முகங்கள் வேண்டும் அதை மாட்டிக்கொள்வோம். பல திருப்பங்கள் அது திருத்திக் கொள்வோம். கதை முடியும் போக்கில் அதை முடித்துக் கொள்வோம். மறுபிறவி வேண்டுமா? Sing with me. I'll be there for you. I'll be there for you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, காட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். So, அதெல்லாம் கிடையாது. அதனால நான் அந்த வார்த்தையை பத்தி பேச போறேன் இப்போ. அது என்னன்னா, ஜெர்மனில வந்து நிறைய மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம். அது காரணம் என்னன்னா, பீத்தோவன் அங்க பிறந்தது. பீத்தோவன் இருந்த காலத்துல நம்மளும் இருந்தோமே அப்படின்னு ஜெர்மனியில் நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். அதே மாதிரி 18th centuryல மோசாட் ஆஸ்திரியாவில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம். உங்களுக்குலாம் தெரியுமா மோசாட் எங்கள் ஊர்? ஜெர்மனியில் உங்களுக்குலாம் தெரியுமா பீத்தோவன் எங்கள் ஊர்? நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரே விஷயம், இசை ஞானி இளையராஜா நம்ம ஊர். அவர் இருக்க டைம்ல அவரோட பாடல்கள்லாம் கேட்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கா. நம்மலாம் எவ்வளோ பிளெஸ்டான ஆளுங்க. இது உண்மையா இருந்தா மட்டும் நீங்க கை தட்டினா போதும். இது எனக்காக இல்லை, இப்போ உங்களுக்காக வர போறாங்க. We request இசை ஞானி இளையராஜா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. அவங்க எல்லாம் சொல்லுவோம். உங்களுக்கெல்லாம் நான் வணக்கம் சொல்றேன். இது யுவன் ஷோ. நீங்கள் நேரம் வரைக்கும் ஃபென்டாஸ்டிக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷோ நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஷோ இங்கே சென்னையில் நடந்துகிட்ருக்கு. இந்த ஷோவில் நான் என்ன ஷோ பண்ண போகிறேன்? சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கேன்ல, இல்லை? யுவன், show something. What to show, Daddy? It's your show. அப்படியா? ஆமாம், உன்னுடைய ஷோ தானே. நான் தான் ஷோ. நீங்கள் தான் ஷோ பண்ணணும். நீ உங்கள் ஷோவில் நான் பண்ணணுமா?
I have nothing to show you, 'cause it's your show. Now you have to show, so show it, show. Ivan, show something. So far nothing I showed you. This is my show. Now I'm going to show something all above, all above, all above, and that is my dad. அவன் என்ன காட்டுறதுக்கு முன்னாடியே நான் அவனை உலகத்துக்கு காட்டிட்டேன். யுவன் என்ன அர்த்தம் தெரியுமா? யுவன் மீன்ஸ் யங். யுவன் மீன்ஸ் யங். Ilaya means young. Ilaya means young. Da 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 da. Da 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 da. I mean you. You mean I. I mean you. You mean I. And we mean you. We means you. And you means confusions, Comparisons. calculations, Competitions. competitions. Speculation. Knowing that wrong things are wrong things and doing those wrong things correctly. How right things? The wrong things are, they are doing wrong things or wrong things. We are doing wrong things or wrong things. But we're doing wrong things correctly. Yeah. Knowing that wrong things are wrong things and doing that wrong things correctly. But there is one right thing. There is one right thing, good thing. That is music. That is music. Music is pure. Music is divine. Music is divine. Music is spiritual. Music is spiritual. Music is energy. கை தட்டுங்கப்பா. We are in music. We are in music. Wah, 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 wah. We have nothing to show you. We have nothing to show you, but make you hear. There is no fear. Here, there, and everywhere. Music. Da, 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 da. Da, 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 da. அறியாத வயசு புரியாத மனசு என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறேன். நல்லா இருக்கு. ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம்
அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் அடியாத்தி ரெண்டும் பறக்குதே செடி போல ஆசை முளைக்குதே ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் அடியாத்தி ரெண்டும் பறக்குதே செடி போல ஆசை முளைக்குதே ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். எனக்கு மியூசிக் வாசிக்க மாட்டாங்களா? பெட்ட வெளி பொட்டலில மழை வந்தா எங்க சட்டம் தொடி தரையாக மாறிடும். தட்டாம்பூச்சி வண்டியில சீர் வந்தா எங்க பட்டாம்பூச்சி வண்டியில ஊர் வரும். பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தல யாரும் மெனக்கெட்டு படிக்கல எந்த கிளவியும் சொன்ன கதை இல்ல மேட்டல காட்டல கலந்தது உறவுக்கு இதுதான் தலைமை இத உசுரா நினைக்கும் இளமை காதல கடவுளின் நாட அவன் பூமிக்கு தொட்டு வச்ச சேன ஒடையாத்தி ஒடையாத்தி அடியாத்தி இந்த வயசுல அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். ஒருத்தர் வாசிக்க மாட்டாங்களா எனக்கு? ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் கறந்த பாலையே காம்பில் புகுத்திட கணக்கு போடுதே ரெண்டும் தான் கோர புல்லுல வெட்டி செஞ்சுதான் காலில மாட்டுது சாயுது ஊரையும் உறவையும் மறந்து நடுக்காட்டுல நடக்குத விருந்து ரத்த கூட்டுல புகுந்து இனி முடித்தனம் நடக்குமா சேர்ந்து அடியாத்தி 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 இந்த வயசுல அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் அடியாத்தி ரெண்டும் பறக்குதே செடி போல ஆசை முளைக்குதே ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். நன்றி நன்றி. எல்லாருக்கும் ரிஹர்சல் வச்சுட்டு எனக்கு ரிஹர்சல் வராமல். ஆக்சுவலி இந்த ஹோல் ஆக்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணாமல் பண்ணது. எல்லாருக்கும் ரிஹர்சல் வச்சா எனக்கு வச்சானா கேளுங்களேன். இப்படி மாட்டலாமா? என்னை வந்து உங்ககிட்ட மாட்டி வைக்கலாமா? அப்பாவுக்கு ரிஹர்சல் தேவையா? இல்லை இல்லை. உனக்கு எவ்வளோ ரிஹர்சல் பண்ணியிருக்க நீ? நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ நல்லா பண்ணுறான் அவன். எவ்வளோ நல்லா பண்ணுறான். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதா? இது ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதா? நீ வீட்டுக்கு வா பேசு. இன்னும் வந்து மாட்டி விட்டான். உங்ககிட்ட எல்லாம் மாட்டி விட்டான். மாட்டி விடல. அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. எஸ் நிஜமாவா? அங்கே என்ஜாய் பண்ணுறீங்களா? இங்கே நிஜமாவா? இத ஹோல் ஷோவா
Great. Great. I'll be there for you. I'll be there for you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். What's up, Chennai? Woo! நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இசைனை நீங்கள் அவர் பேசுறதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இனிமே தான் பார்ட்டியே. Where is the party? YMCA. Where is the party? YMCA. Where is the party? We request all the singers to come on stage, and we request Mukesh and Priyadarshini. அதுக்கு முன்னாடி இந்த ஷோவை இந்த அளவுக்கு நடந்த மெயினான காரணம் இந்த ஸ்பான்சர்ஸ் தான். ஸோ we thank our title sponsors, Close Up, powered by Rin. Associate sponsors, Avadi Abhirami Stores, Tata Docomo, கார்த்தி நடிக்கும் சிறுத்தை. இதுக்கு முன்னாடி நான் sorry to interrupt, but I would like to thank Vijay TV. Please, ஏன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் எனக்கு வேற யாரோ பண்ணியிருந்தாலும் கிடைச்சிருக்காது. Because they given me whatever I asked for. நான் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லும்போதே I told them I want a rock star thing that I don't want a normal இது கச்சேரி மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி I was very particular, but they gave me full support. எல்லாருமே Give a big hand to Vijay TV. Give them a very big hand. Sir, நான் ஸ்பான்சர்ஸ் படிக்கணுமா சார்? ஓகே. North Supi Noodles, Center Fresh, Carbon Mobiles, Sunland Oil, Chevrolet Beat, Reliance Commercial France, Lenovo, Even Partners, Doom, Cafe Coffee Day, Express Avenue, Galata Cinema, Think Music, and Radio Mirchi 98.3 FM. It's on. And we have one more special guest on the stage. His name is Etishwar. Vanga. He's my nephew. Karthik Rajaoda paiyan. Okay, that's the party tonight. Start music.
நம்ம யுவன் சங்கர் ராஜா சார் ப்ரோக்ராம்னா தமிழ்நாடுக ப்ரோக்ராம் தான். முன்னெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னா நாங்க காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போனோமுங்க. ஆமா உடனே போகும்போது எல்லாத்தையும் மறைப்பீங்க. கிளப்புக்குள்ள பார்த்தா எல்லாத்தையும் குறைப்பீங்க. Where is the party? You want Shankar Raja? Hip hip for you and Shankar Raja. I'll be there.